உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா அக்கா, உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அக்கா சீக்கிரம். அக்கா, பொம்மி அக்கா, 2வது கால பூஜையை நடத்தி முடிக்கணும்னா அதுக்கு நானும் தாடிகாரனும் பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றாங்க அக்கா. உனக்கோசரம் பெரிய ரிஸ்கா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்க்கா. ஏன்னா இந்த 6 கால பூஜைய நல்லபடியா முடிச்சாதான் உன்னால பழைய மாதிரி வெளியே வர முடியும். நீ வெளியே வந்தாதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். இங்க பாரு ராணி, உன் உயிரையும் உன் வயித்துல வளர்ற பாப்பாவோட உயிரையும் வேம்பு சார் உயிரையும் பணைய வச்சுதான் நான் பழைய நிலைமைக்கு வரணும்னா அது வேண்டாம் ராணி. தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணாதீங்க. இந்த 6 கால பூஜைய பண்ண முடியாம போய் நான் வெளியே வரலன்னா கூட பரவாயில்ல. என்னோட வேம்பு சார் கூட சேர்ந்து உனக்கான வாழ்க்கைய நீ ஆரம்பி. உனக்காக, அப்புறம் உன் வயித்துல வளர்ற நம்ம பாப்பாவுக்காக நீ இதை செய்யணும் ராணி. எக்கா, அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாதுக்கா. யாருமே இல்லாத இந்த அனாதைக்கு உறவுன்னு சொல்லிக்க நீயும் தாடிகாரனும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் தான் இருக்கிறீங்க. இதுல என்னக்கா ரிஸ்க்? இத விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன்க்கா. ஆனா என்னன்னே தெரியல, இந்த தபா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. வீட்ல இருந்தா தாத்தா, பாட்டி, வளர்மதி சித்தி, என் அம்மா மல்லிகா, தாமரை அக்கா, இவங்க யாரையுமே காணோம். இப்ப வரைக்கும் அவங்க யாரும் கோயிலுக்கும் வரல. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அதான் என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்குதுக்கா. ராணி, ராணி அங்கன்னு தனியா பண்ணிட்டு இருக்க? வேம்பு சார் வராரு, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்காத. ராணி, தனியா இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையா, தாத்தா பாட்டி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி வந்து இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. 2வது கால பூஜை நடத்தணும்னா அந்த பரிகாரத்தையும் நீயும் நானும் மட்டும் தாயா செஞ்சாகணும். தாத்தா பாட்டி வந்தா அவங்களாண்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். ராணி, அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, அதனால நெட்வொர்க் கிடைச்சிருக்காது. அவங்க நிச்சயமா பூஜை முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. என்ன ராணி, இந்த குளத்துல மீனுங்க அதிகமா இருக்கும் போல. என்னோட காலை வந்து கடிக்குது. யோ தாடிகாரா, உன்னோட கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கின்னு போறது மீன் கிடையாது. அது நீ உசுரா நினைச்சுன்னு இருக்கிற பொம்மி அக்கா. பாரு ராணி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாம சீக்கிரமா வா. 2வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல நாம 2 பேருமே பரிகாரத்துக்கு தயாரா இருக்கணும்னு சிவனடியார் சொல்லியிருக்காருல. நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாயா போலாம். சரி வா போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.